welcome to our ECE preparation. இன்னைக்கான வீடியோ கேட்டுக்கான இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்துர்க்கேன் அப்படி பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல இருந்து எடுத்துர்க்கறேன். என்ன டாபிக் அப்படினா Z transform. ஓகேங்களா? இது கேட்டோட 2016ல கேட்ட क्वेश्चन ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. பட் இது எதுக்காக எடுத்துர்க்கேன் அப்படினா இது வந்து ஆக்சுவலா வந்து என்ன அப்படினா ஒரு ட்விஸ்டான क्वेश्चन. ஓகேங்களா? நம்ம ஜெனரலா பாத்தீங்கன்னா Z transform பொறுத்த வரைக்கும் क्वेश्चंस கொடுப்பாங்க. அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மோ இல்ல இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மோ கேட்பாங்க. இது மட்டும் இல்ல நீங்க Fourier சீரிஸ் எடுத்துக்கிட்டாலும் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பட் இந்த क्वेश्चन வந்து கொஞ்சம் ட்விஸ்டட். என்ன அப்படினா क्वेश्चन வந்து சிக்னல் கொடுத்துட்டு வேற ஒரு சிக்னலுக்கான இன்வெர்ஸ் Z transform கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால தான் இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கே அப்படினு சொல்லிட்டு இந்த क्वेश्चन चूஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அப்புறம் நீங்க ட்ரிபிள் இ கேண்டிடேட்டா இருந்து நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படினா நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படினா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாமே நீங்க கண்டிப்பா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ ட்ரிபிள் இ கேண்டிடேட்டுமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படினா சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவங்க ட்ரிபிள் இ கேண்டிடேட்கான இம்பார்ட்டன்ட் குட் நியூஸ் என்ன அப்படினா நம்ம வாட்டர் சப்ளைக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இது வரைக்கும் ஈசிக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏஇ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ணா யுனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டெஸ்ட் பேட்ச் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஈசிக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜூன் மந்த் எக்ஸாம் வருதுல்லப்பா. சோ அதுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு 70 வேகன்சின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ஈசி அண்ட் ட்ரிபிள் இ ரெண்டுத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகேங்களா? சோ நீங்க ட்ரிபிள் இ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே? அதுல ஈசி எலிஜிபிளா இல்லையா இல்ல என்னென்ன சிலபஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் என்ன படிக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு 9th அன்னைக்கு தான் அஃபிஷியலா நோட்டிஃபிகேஷன் வருது. சோ அதுக்கான வீடியோஸ் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே? ஈசி இருந்தது அப்படின்னா ஈசி ட்ரிபிள் இ ரெண்டுமே நம்ம டெஸ்ட் பேட்ச் போடலாம். இல்ல அப்படின்னா ஒன்லி ஃபார் ட்ரிபிள் இக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து நம்மளோட வீடியோஸ்ல வந்து டிஆர்பிக்கான ஆன்லைன் கிளாसेस வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதை தவிர்த்து இதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருந்தது. நீங்க என்ன படிக்கிறீங்களோ டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்னா அந்த சிலபஸ்ல டாபிக் வைஸா நம்ம கவர் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வாங்கி படிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க நியூவா பாக்குற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்టిక్యులர் சப்ஜெக்ட் வேணும்னாலும் தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்லாம் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா புக் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சோ நம்ம எதுல வரும் அப்படின்னா ஏஇ சிலபஸ்ல வரும்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். சோ இந்த மாதிரி ஒரு பர்టిక్యులர் சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா எனக்கு ஹோல் சிலபஸ் வேணும்னாலும் நீங்க என்ன தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி ஒரு क्वेश्चन எடுத்து சால்வ் பண்றனோ அதே மாதிரி தான் ரெக்கார்டட் வீடியோஸ்ல from A to Z நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பாத்துக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க முதல்ல x of n அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதோட z transform வந்து x of z. அதாவது x of n ஓட z transform x of z ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சப்போஸ் என்னோட x of z அதாவது இந்த சிக்னல் -z ஆ இருக்குனா இந்த இடத்துல நான் -2 நான் அப்ளை பண்ணேன் அப்படினா மைனஸ்னா என்னப்பா சொல்றாங்க அந்த இடத்துல ரிவர்ஸ் சிக்னலை தான் சொல்றாங்க. ஓகேவா? இது என்னோட சிக்னல் அப்படினா அதுல some ரிவர்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது x of -z. சோ அப்ப நான் ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படினா y of z அப்படிங்கிற ஒரு நியூ சிக்னல் கிடைக்குது அப்படினா அதுக்கான y of n என்னன்னு கேட்டிருக்காங்க. y of n அப்படிங்கிறது என்னது? அப்போ நீ y of z இன்வெர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? y of n கிடைக்கும். ஓகேங்களா? இல்ல மேம் எனக்கு क्वेश्चनே புரியல மேம். ஏன்னா கேட்டோட क्वेश्चन அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கேட் क्वेश्चनல நம்ம என்ன பார்க்கறோம்? என்ன ட்விஸ்ட் கேட்டிருக்காங்க அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ இதுக்கான ட்விஸ்ட் என்னன்னா கேட்டிருக்கிறது இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? கேட்டிருக்கிறது இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா என்னன்னா அந்த கொடுத்திருக்கக்கூடிய சிக்னலுக்கு கேட்காம சப்போஸ் அதுல நான் மைனஸ்ங்கற ஒன்னு அப்ளை பண்ணனா ரிவர்ஸ் அப்படிங்கறத ஒன்னு அப்ளை பண்ணனா அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தா எனக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ क्वेश्चन புரியுதுங்களா? சரி. இப்போ எனக்கு x of n அப்படிங்கிறது என்னது? x of nங்கிறது del of n minus 3 to del of n minus 5. இது என்னோட இன்புட் சிக்னல். ஓகேவா? இந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதெல்லாம் அப்படியே வைங்க. முதல்ல இதுக்கு வந்து நீ இதுக்கு வந்து நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ற. என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம்? z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ற. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x of z power -3. இது எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்கம்மா. நம்ம ஃபார்முலாஸ் இருக்குல்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாஸ் அத பத்தி அதுல இருந்து தான் போடுறேன். then 2z power -5. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்திருக்கக்கூடிய சிக்னலுக்கு நான் z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஆனா அவன் எதுக்கு கேட்டிருக்கான்? எனக்கு y of z க்கு தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஒரு சிக்னலை கொடுத்து இன்னொரு சிக்னலுக்கான இன்வெர்ஸ் கேட்டிருக்கான்.
ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துருக்கக்கூடிய சிக்னலுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ அவனோட கண்டிஷன் தான் என்ன, x ஆஃப் z க்கு பதிலா x ஆஃப் மைனஸ் z. இப்போ மைனஸ் z நீங்க அப்ளை பண்ணுங்களேன். இப்போ z க்கு பதிலா என்ன போடுவோம், மைனஸ் z ஹோல் பவர் மைனஸ் 3 2 into z பவர் மைனஸ் 1. இப்போ இது என்னப்பா வரும், இங்க எனக்கு ஸ்கொயர் இருந்தா கூட எனக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் நீங்க உடனே z பவர் மைனஸ் 3 னா அது கீழே கொண்டு வந்து அந்த இதெல்லாம் வேண்டாம், அது அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். இங்க வந்து எனக்கு மேல வந்து z ஸ்கொயர் z பவர் 4 z பவர் 6 அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆயிடும், மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். பட் இங்க பாருங்க நமக்கு கன்வீனியன்ட்டாவே என்ன கொடுத்திருக்காங்க, ஆட் நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு இங்க என்ன வரும், மைனஸ் தான் வரும். z பவர் மைனஸ் 3 மைனஸ் 2z பவர் மைனஸ் 5. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், மைனஸை காமனா வெளில எடுத்துக்கலாம். கரெக்டாப்பா? போர்டு தெரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ மைனஸை நான் வெளில எடுத்துட்டேன்னா z பவர் மைனஸ் 3 பிளஸ் 2z பவர் மைனஸ் 5. ஓகேவா? இதுதான் என்னோட என்ன வேல்யூ, x ஆஃப் மைனஸ் z வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ நான் இங்க இருக்கிற மைனஸ் அதெல்லாம் நான் பவர்ல உள்ளதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல. நான் பண்ணிருக்கிறது z க்கு பதிலா மைனஸ் z அப்ளை பண்றேன். எனக்கு பவர் வந்து என்னது 2 4 இருந்தா z ஐ மீன் மைனஸ் கிளியரா இருக்கும். பட் எனக்கு ஆட் நம்பர்ஸா இருக்கறனால அந்த மைனஸ் அப்படியே ரிப்பீட் ஆகுது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டுத்துலயும் மைனஸ் வரதுனால அது காமனா வெளில எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், x ஆஃப் மைனஸ் z கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்னப்பா போடலாம், x ஆஃப் மைனஸ் z அப்படிங்கிறது எனக்கு என்னது, y ஆஃப் z. அது அவங்களே தான கொடுத்திருக்காங்க, x ஆஃப் மைனஸ் z அப்படிங்கிறது எனக்கு y ஆஃப் z ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கே நான் வந்துட்டேன். ஓகேவா? சரி. இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்க, y ஆஃப் n கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த y ஆஃப் z நான் என்ன பண்ணணும், y ஆஃப் z இன்வர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். அதாவது இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், y ஆஃப் n கிடைச்சிரும். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், y ஆஃப் z ஈக்குவல் டு எனக்கு என்ன வேல்யூ, மைனஸ் ஆஃப் z பவர் மைனஸ் 3 பிளஸ் 2z பவர் மைனஸ் 5. ஓகேவா? சோ இந்த மைனஸ அப்படியே வச்சுக்கோங்க, இது எனக்கு தேவையில்லை, இதை வச்சுக்கோங்க. இதை நான் இன்வர்ஸ் அப்ளை பண்ணனா இதுக்கு என்ன வரும், del of n minus 3 plus 2 into del of n minus 5. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த மைனஸ் வச்சுட்டு இந்த ஹோல் வேல்யூ எனக்கு என்னப்பா வரும், del of n minus 3 plus 2 del of n minus 5 அப்படிங்கிறது எனக்கு என்னது, x of n. சோ அப்ப அந்த y of n அப்படிங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, புரியுதுங்களா? இது ஆக்சுவலா இது நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் போடவே தேவையில்ல, டைரக்டா ஆன்சர் செலக்ட் பண்ணிடலாம். எது, இதுதான் ஆன்சர். ஓகேவா? மோஸ்ட்லி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க எனக்கு மைனஸ் வருதுங்கிற பட்சத்துக்கு நான் இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு எங்க வரும் அப்படின்னா இது ஆன்சர் x ஆஃப் மைனஸ் n. புரியுதுங்களாப்பா? உள்ள மைனஸ் வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு மைனஸ் வந்து வெளியில வரும். இதை நம்ம ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? பட் உங்களுக்கு இது எப்படி வந்ததுங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். புரியுதுங்களாமா? ஓகே. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அதாவது வரக்கூடிய ஆன்சர்ல ஜஸ்ட் நான் ரிவர்ஸ் சிக்னல் அப்ளை பண்ணனா எனக்கு என்ன இன்வர்ஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப நான் அவங்களோட ரூட்லயே போய் நான் கண்டுபிடிச்சனா எனக்கு என்ன கிடைக்குது, y of n equal to minus of x of n. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே மாதிரி என்ன क्वेश्चन கேட்டாலுமே, அதாவது கிறிஸ்டா கேட்டாலுமே ஐயோ நமக்கு இது தெரியாதுன்னு பின்வாங்க வேண்டாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களாமா? சோ இந்த क्वेश्चन புரிஞ்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்ல வந்து மேம் உங்களோட டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் வரீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வரைக்குமே ஐ காட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஈவன் அன்னோன் நம்பர்ல இருந்து இந்த क्वेश्चंस எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க, இந்த क्वेश्चंस எப்படி மேம் வரும், இந்த மாதிரிலாம் நிறைய கேக்குறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. இப்போ புதுசா ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயின் விஷயமே என்ன அப்படின்னா கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஈவன் உங்களுக்கு புரியல இல்லை நான் சொல்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக்னாலும் நோ இஷ்யூஸ், எதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் பார்த்து நான் ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களாப்பா? அதே மாதிரி உங்களுக்கு கேட் கொஸ்டின் இல்லை வேற ஏதாவது கொஸ்டின் டவுட்டா இருக்கு மேம், இந்த டாபிக் நான் படிச்சேன் எனக்கு இந்த கொஸ்டின் எனக்கு புரியல அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களாமா? ஸோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நம்மளோட அகாடமி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.